செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 11வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 11. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புற ஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் எந்த சம்பவம் யாரிடத்தில் சொன்னது இதை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் இதனுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன் இல்லையா. அதில் உங்களுக்கு முதலாவதாக மீண்டுமா ஒரு கேள்வி. முதல் ஆதி சபை எப்போ தொடங்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே ஆதி சபை இல்லைனா முதல் புதிய ஏற்பாட்டு சபை தொடங்கப்பட்டது. எங்க தொடங்கப்பட்டது? எருசலேமிலே தொடங்கப்பட்டது. புரியுதா? இப்போ இந்த ஆதி சபை தொடங்கப்பட்டது. ஆதி சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? என்ன நோக்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? ஆமா, என்ன நோக்கத்தை கொடுத்தார்? 1:8. அப்போஸ்தலர் 1:8. அதான் நோக்கம். சபையினுடைய கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? வாசிங்க. வரும் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். இதுதான் சபையினுடைய நோக்கம். இதுக்கு தான் ஆண்டவர் ஆதி சபை அங்கு எருசலேமிலே தொடங்கினார். இப்போ சபை தொடங்கப்பட்டு அப்படி ஒவ்வொரு நாட்களாக மாதங்களாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சபையில் இருந்தவர்கள் அன்று அப்போஸ்தலரானாலும் சரி, சபையிலே ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டவர்களானாலும் சரி, இவர்கள் எல்லாருக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாயிருந்தது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக என்ன சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னார் இல்லையா. ஆனால் இந்த எருசலேமில் தொடங்கப்பட்ட சபை எந்த அளவுக்கு விரிவடைந்தது என்று சொன்னால், நாட்கள் காலங்கள் கொஞ்ச நாள் போக போக ஜனப்பெருக்கத்தினால் சபை பெருகினது. மனம் திரும்புகிறவர்களை ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எருசலேமிலே விசுவாசிகளுடைய கூட்டம் பெருகி கொண்டே இருந்தது. இது எந்த அளவுக்கு போனது என்று சொன்னால் யூதேயா வரைக்கும் தான் போனது. அதை தாண்டி போகவே இல்லை. அல்லேலூயா. போகாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னால், இவர்கள் ஆண்டவராய் இயேசு, அதாவது அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினாலேயே அது யூதேயா தேசத்தை விட்டு என்ன செய்யவில்லை? சுவிசேஷம் வெளியே வரவில்லை, வெளியே புறப்பட்டு போகவே இல்லை. அதை அவர்கள் விரும்பவும் இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்ன செய்யல? அதை விரும்பவும் இல்லை. அல்லேலூயா. இப்படி விரும்பல, அது அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரமான வசனங்களும் உண்டு. 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். என்ன சொல்றாங்க இங்க? என்ன சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலுக்காக மாத்திரமே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயர்த்தினார், உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேலிடத்தில் பேசுகிறார்கள்.
இது அவங்களுடைய எண்ணம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த தீர்க்க தரிசனம் என்னது? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவனாக, இதை விரும்பாதவர்களாக இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததே, தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதற்கான நோக்கமே இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை கொடுக்கும்படியாக மாத்திரமே என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அல்லேலூயா. இவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது? இஸ்ரவேலுக்காக மாத்திரமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்த போது சபைக்கு சவுல் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக உபத்திரவம் வருகிறது. அல்லேலூயா. சவுல் என்கிற ஒரு பரிசேயன் மூலமாக உபத்திரவம் வருகிறது. சபைக்கு சவுல் என்கிற பரிசேயன் மூலமாக மாத்திரமல்ல, ஏரோதின் மூலமாக உபத்திரவங்கள் வருகிறது. உபத்திரவம் வந்தபோது சபை என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், மூன்றாவது கட்டத்துக்கு சிதறடிக்கப்பட்டது. மூன்றாவது கட்டம் என்னது? சமாரியா, எருசலேம், யூதேயா, அடுத்தது மூன்றாவதாக சமாரியாவுக்கு சபை சிதறடிக்கப்பட்டது. இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், 5ஆம் அதிகாரத்தினை வாசித்தது போல இவருடைய எண்ணம் எல்லாமே எப்படியாக இருந்தது? இஸ்ரவேலுக்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொன்ன எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ இதை மாற்றும்படியாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் சபைக்குள்ள என்ன கொண்டு வந்தார்? உபத்திரவத்தை கொண்டு வந்தார். எருசலேம் சபைக்கு என்ன உண்டாயிற்று? உபத்திரவம் உண்டாயிற்று. உபத்திரவத்தினாலே சபை சிதறடிக்கப்பட்டது. 8ஆம் அதிகாரத்தை நினைக்கிற வாசிக்கும் போது 1:4 வாசிங்க. சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 4ஆம் வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து ஆமென் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்ப சமாரியாவுக்கு சிதறப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆனாலும் அதற்கு அடுத்தது ஒன்று உண்டே, புறஜாதிகளாகிய உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. சமாரியா வரைக்கும் சுவிசேஷம் வந்தது. சமாரியாவுக்கு சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் அந்த சமாரியா விட்டு அந்த அடுத்த எல்லைக்குள்ள வரல. ஏன் அப்படின்னா, சமாரியாவது இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள இருக்கிறதுங்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இஸ்ரவேல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. எதெல்லாம்? யூதேயா, சமாரியா, கலிலேயா, இல்லையா? அப்ப இவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? நம்ம இன்னும் இது நம்முடைய எல்லைக்குள்ளாகவே இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போது ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தில் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய எண்ணத்தை மாற்றும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நோக்கத்தை அவன் அறியாதபடிக்கு இருந்தபடியினால் சபையை எல்லா பட்டணங்களிலும் தேசங்களிலும் அவன் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டிய பேதுரு எருசலேமை விட்டு வெளியே போகாதபடியினால், அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடியினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனத்தின் மூலமாக பேதுருவோடு இடைபடுகிறார். அந்த தரிசனம் என்னங்கிறது நமக்கு தெரியும், இல்லையா? என்ன தரிசனம்? வானத்திலிருந்து என்ன உண்டாயிற்று? ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது. சகல விதமான அசுத்தம் உள்ளதும் நல்லதுமான மிருக ஜீவன்கள், ஜீவ பிராணிகள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே அடித்து புசி. அப்ப பேதுரு சொன்னது என்னது? தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததல்ல என்றார். 10ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். அல்லேலூயா, இல்லையா? அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்கிற ஒரு வைராக்கியம் ஆண்டவர்கிட்ட சொல்றாப்ல. நான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு,
நான் எதுவுமே நான் தீட்டுள்ளது ஒண்ணு நான் சாப்பிட்டதே கிடையாது. புரியுதா? நான் எப்பொழுதும் நான் பெர்ஃபெக்டாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்றார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தமாக்கினதை, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்படி அவன் தரிசனம் கண்டு விழிக்கிற போது வீட்டண்டையிலே, வாசல் அண்டையிலே செசரியாவில் இருந்து அனுப்பப்பட்ட மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ வாசலண்டையிலே செசரியாவில் இருந்து அனுப்பப்பட்ட கொர்நேலியுடைய ஆட்கள் வந்து நின்று, பேதுரு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இங்க இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். இப்பொழுதுதான் பேதுருவுக்கு புரிந்தது இந்த தரிசனத்தினுடைய நோக்கம் என்ன. ஹல்லேலூயா. அப்போ அவர்களை அழைக்கிறார், அவரோடு பேசுறாரு. பேசும்போது கொர்நேலியு என்னப்பட்ட ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்கள் செய்கிறவன், அவன் உம்மை அழைத்து கொண்டு வரும்படி தரிசனம் பெற்றான். ஹல்லேலூயா. புரியுது? அப்படித்தானே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக பேதுரு என்ன செய்கிறாரு? கொர்நேலியுடைய வீட்டுக்கு வர்றார். கொர்நேலியுடைய வீட்டுக்கு வந்து பேதுரு வருகிறார் என்று அறிந்த கொர்நேலியு தனக்கு தெரிந்த நண்பர்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து காத்திருந்தான். ஹல்லேலூயா. யாருக்காக காத்திருந்தார்கள்? பேதுருவுக்காக காத்திருந்தார்கள். பேதுரு என்ன செய்கிறார்? கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ள வர்றார். வரும்போது அங்க எடுத்தவுடன் என்ன சொல்றாரு? தேவனிடத்துல என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்படின்னு சொல்லிட்டு, எதற்காக என்னை அழைத்தீர்கள், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்று கேட்டபோது கொர்நேலியு சொல்றாரு, நான் மூன்று நாளைக்கு முன்னாடி இப்படி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், உம்மை அழைத்து வரும்படி ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் ஆட்களை அனுப்பினேன், நீர் வந்தது நல்லது. இப்பொழுது ஆண்டவரால் அருளப்பட்டிருக்கிற வார்த்தையை நீர் எங்களோடு பேசும், அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு என்ன செய்கிறாரு? பேச தொடங்கி 10ஆம் அதிகாரமா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று என்ன தெரியுமா சொன்னாரு? இப்ப நான் அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பதான் எனக்கே தெரிந்தது சுவிசேஷம் புறஜாதிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்டது என்று நான் நிச்சயமா அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பேதுரு என்ன செய்கிறாரு? எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அதுக்கப்புறம் 42வது வசனத்தை வாசிங்க, 42ல இருந்து வாசிங்க. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்பதே பேதுருக்கு இப்பதான் நிச்சயமா புரிஞ்சுது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் போவீர்கள் என்று சொல்லி, நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலருக்கு பிரதானமான பேதுருவும் அந்த வசனத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த நோக்கத்தை அறியாதவர்களாகவே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ பேதுரு பேசிக்கொண்டிருக்க வாசிங்க 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் என்ன செய்தார்? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும்
பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதுக்கு பல விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் என்னுடைய புரிதலின்படி ஏன் பரிசுத்த ஆவியானவர் இங்க இறங்கினார் என்று சொன்னால், இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தல உபதேசத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுக்கு ஞான ஸ்நானம் எடுங்கள், விசுவாசியுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலருக்கு உபதேசம். அதானே உபதேசம். ஆனா இங்க என்ன நடக்குது? அந்த முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஏன் என்று நாம் ஒரு ரீசன் அப்படியா இருக்கலாம். ஏன்னு சொன்னா, இவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால் இந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் நம்ப மாட்டாங்க தேவன்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னொன்னு, இவங்களுக்கு சுவிசேஷத்தையே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் இவர்களை தெரிந்தெடுத்தார். புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அவசியம் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவே முழுக்கு ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே ஹல்லேலூயா என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன வெளிப்படுத்தினாரு? பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அனுப்பி இவர்களை நான் தெரிந்தெடுத்து இருக்கிறேன் என்பதற்கு அவர்களுக்கு அடையாளமாக இருக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ இவர்கள் முழுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் யார்? புற ஜாதியாகிய கொர்நேலியுவின் வீட்டார். ஹல்லேலூயா. எதற்காக தேவன் அதை செய்தார் என்று சொன்னால், அவர்கள் அறியாமையை போக்கும்படியாக. அவள் அறியாமல் இருந்ததை, இல்லை என்று சொன்னால் ஒரு பாரபட்சம் இருந்ததை மாற்றும்படியாக. அதான் பேதுரு அப்போஸ்தலர் சொல்வார், தேவனை தடை பண்ணுவதற்கு நான் யார்? ஆண்டவர் அதை செய்யாமல் போயிருந்தால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் போயிருந்தால் இவரும் நம்பி இருக்க மாட்டார். இவர் போய் சொல்லும் போது சீஷர்களும் அப்போஸ்தலரும் கூட அதை ஏற்றிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவரே இறங்கின போது இப்ப அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே, அதான் பேதுரு, தேவனை தடை பண்ணுவதற்கு நான் யார்? ஆண்டவர் ஆவியை ஊற்றி இருக்கிறார், நான் யார்? ஹல்லேலூயா. இப்படி இந்த செசரியா பட்டணத்தில் கொர்நேலியு வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஹல்லேலூயா, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் அப்பவே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எவனொருவன் உண்மையிலேயே மனம் திரும்புவானோ, யார் ஒருவர் நிச்சயமாகவே மனம் திரும்புவார்களோ, அந்த பாத்திரத்தை பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் நிரப்பாமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அடிக்கடி நான் சொல்லுவது போல, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, விசுவாசித்து கிறிஸ்தவர்களானவர்கள், விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் அதிகமே ஒழிய மனம் திரும்பின விசுவாசிகள் கொஞ்சம். ஹல்லேலூயா. அவருடைய சுவிசேஷ வசனத்தை கேட்டு யார் ஒருவர் மனம் திரும்புகிறார்களோ, அந்த மனம் திரும்பின விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நான் சபையை தொடங்கணும் நடத்தினேன், ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. ஆனா சபையினுடைய ஊழியக்கார், எப்படி யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு முறை ஒரு நாள் இதை நான் கற்றுக்கொண்ட போது மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நீ மனம் திரும்பும் போது ஆண்டவரிடத்தில் தடை இல்லை என்பதை நான் அறிந்து கொண்ட போது, எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று ஏவினாரோ எல்லாவற்றிலும் மனம் திரும்பி என்னை ஒப்புக் கொடுத்த போது கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கின அனுபவத்துக்குள்ள நான் அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மனம் திரும்பினாதான் அபிஷேகம். சும்மா பாடுறதுனால அல்ல, சும்மா நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அல்ல, சும்மா கூடி ஜெபிக்கிறதுனால அல்ல. ஹல்லேலூயா. மனம் திரும்பாத ஒரு விசுவாசிக்கும் அபிஷேகம் கிடைக்காது. அபிஷேகம், ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றிருப்பானால் அவன் பழைய மனுஷன் அல்ல, நியூ கிரியேஷன். அவன் புதிய மனுஷன். He will transform. பழையவைகளை பார்க்கவே முடியாது. அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவனை ஒவ்வொன்றாக மாற்றி புதிய மனுஷனாக உருவாக்கி நிறுத்தும். இனி அபிஷேகம் பெற்ற ஒருவனும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாது. கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யதான் ஆவான். ஏன் என்று சொன்னால் அவன் பெற்றிருக்கிற அபிஷேகம் அவனை சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்களால சும்மா இருக்க முடியாது. அவர்கள் பெற்றுக்
பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவர்களை சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. பவுல் சொன்னார், நான் பெற்றுக்கொண்ட கிருபை என்னை விருதாவாகவே இருக்க விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவன் கிருபை பெற்றவனானால், அபிஷேகம் பெற்றவனானால் அவனால் சும்மா அமர்ந்திருக்க முடியாது. புரியுதா? அவன் பெற்றுக்கொண்ட கிருபை, அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவனை கிரியை செய்ய வைக்கும் தேவனுக்காக. ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டுக்கொண்ட வசனத்தின்படி, அவர்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போதே அமர்ந்திருந்த அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டாரோ அதே போல கொர்நேலியுடைய வீட்டில் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். என்ன பேசினாங்கன்னு போட்டிருக்கு. அபிஷேகம் பெற்ற நீ எத்தனை பாஷை பேசிட்டு இருக்கிற? நீ அபிஷேகம் பெற்றோன்னு சொல்றோமே, எத்தனை பாஷைகளை பேசுகிறீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பாஷை உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர்? ஒவ்வொரு முறையும் ஆவிக்குள்ளாகும் போது எத்தனை பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபிக்க வைக்கும் போது பாஷைகள் மாறணுமே, வெவ்வேறு பாஷைகளை பேசணும். இல்ல நம்ம ஒண்ணும் இல்லை. குழந்தை எத்தனை வயசுல பேச ஆரம்பிக்கும்? இப்போ உள்ளதெல்லாம் பிறக்கும் போதே பேசிட்டு தான் வருது போல இல்லையா? ஒரு வயசுல பேசுது, 3 வயசு ஆச்சு, கொஞ்சம் என்ன செய்யும், பேச்சு நிறைய வரும். 5 வயசு ஆயிடுச்சு, தெளிவா பேச ஆரம்பிக்கும்ல. 10 வயசு ஆச்சு, மெச்சூர்டா பேசும்ல, பேச்சு வளரதானே செய்யும். ஒரு வயசுல அம்மான்னு கூப்பிட்ட மாதிரியே உங்க பிள்ளை கூப்பிட்டே இருந்தா, 30 வயசுல அதே தான் பேசிட்டு இருந்தா என்ன நினைப்பீங்க நீங்க? ஆண்டவரே என் பிள்ளை பேச மாட்டேங்குது, அழுவீங்களா இல்லையா? அதுதானே பிள்ளையும் பேச்சு என்ன செய்யணும்? அப்ப நம்முடைய அபிஷேகம் என்ன செய்யப்படணும்? அது ஆவிக்குள்ளாக்கப்படுதல். ஆவிக்குள்ளாக்க பாசைகள் என்ன செய்யும்? மாறும். இங்க நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது பேதுரு 46:6 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் அவர்கள் செய்தார்களாம், பல பாஷைகளை பேசினார்கள். அந்த பாஷை எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவனை புகழுகிறதாக இருந்தது. பற்பல பாஷைகளில் தேவனை புகழ்ந்தார்கள். இப்ப தேவனுக்கு எத்தனை நாமங்கள் உண்டு? நம்ம சொல்லுவோம் இல்ல, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு உண்டு இல்லையா? தமிழ்ல அந்த 1000 நாமத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது எத்தனை வார்த்தை? 1000 வார்த்தை தானே. ஒரே வார்த்தை 1000 முறை சொல்றதா? இல்ல இல்ல, 1000 வார்த்தை தானே. ஆனா அந்நிய பாஷை மட்டும் 1000 வார்த்தை வரணும் இல்ல தேவன் நாமத்தை புகழுகிறதுக்கு. பாஷை அதுதானே. ஒரே வார்த்தையே திரும்ப திரும்ப பேசினா உலகம் நம்மளை என்ன சொல்லும்? பைத்தியக்காரன் சொல்லும். ஹல்லேலூயா. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். இந்த சம்பவத்தை பேதுரு கண்ணார காண்கிறார். ஹல்லேலூயா. இதை முடிச்சிட்டு பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வர்றார். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை முடிச்சிட்டு எருசலேமுக்கு வர்றார். எருசலேமுக்கு வந்தா ஒரு கூட்டம் கூப்பிட்டு என்கொயரி, ஒரு கூட்டம் கூப்பிட்டு வச்சு விசாரணை கமிஷன், விசாரணை கமிஷனை வச்சுட்டு கூப்பிட்டு கேட்குது. 11ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். புற ஜாதியாரும் யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் யாரெல்லாம் கேட்டது? யார் எங்க இருந்தவங்க? யூதேயாவில் இருந்த அப்போஸ்தலரும் சகோதரரும், நம்மை போன்ற சபை சகோதரர்களும் அப்போஸ்தலர்களும் கேள்விப்பட்டு பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த போது யார் கேட்கிறா? இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான் யாரு? அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும். இந்த அப்போஸ்தலர்களும் சகோதரருமாய் இருக்கிற விருத்த சேதனம் உள்ளவர்கள்
பேதுருவை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோடு என்ன பண்ணார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்ப புரிஞ்சுச்சா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை இவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்கிறது. ஹல்லேலூயா. இன்க்ளூடிங் பீட்டர். பேதுரு வரையிலும் இதை யோசிச்சு வச்சிருந்தாரு. இஸ்ரவேலை விட்டு, எருசலேமை விட்டு சுவிசேஷம் வெளியே போகாது, போக கூடாது. அது போவது நமக்கு விருப்பம் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. இதை செய்து விட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் சகோதரர்களும் விருத்த சேதனம் உள்ளவர்களாகிய அவர்கள் என்ன சொல்லி கேட்கிறாங்க? விருத்த சேதனம் இல்லாதவன்ட்ட போய் சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கே சபைக்குள்ள இந்த ஜாதி வரி இருந்திருக்கு. புரியுதா? அன்னைக்கே சபைக்குள்ள இந்த ஊர் பிரச்சனை இருந்திருக்கு. நம்ம எல்லாம் எம்மாத்திரம் இருந்தவங்க யாரு? நம்மை போல சாதாரண ஆட்கள் இல்ல. அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஒரே சுவிசேஷத்துல 3, 5 எண்ணுக்கடங்காத ஜனங்களை ஆதாயப்படுத்தினவர்கள். இவங்களுக்குள்ள என்ன இருந்தது? நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்கள், நம்ம யூதர்கள், நம்ம இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் அன்னைக்கே இருந்திருக்கு. முதல் சபையில இருந்திருக்கு. ஹல்லேலூயா. புரியுதா? ஆனா ஆண்டவரிடத்துல என்ன கிடையாது? பட்சபாதம் இல்லையே. இப்படி அன்று ஆதி சபையிலே அந்த பிரச்சனை இருந்தது. ஆமென். புரியுதுங்களா? இப்படி இருந்த போது பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ கொர்நேலியுடைய வீட்டுக்கு போன சம்பவத்தையும் கொர்நேலியுடைய வீட்டில் நடந்த காரியத்தையும் எல்லாவற்றையும், அதாவது 1 by 1 முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றார். ஏன்னா அவங்களுக்கு இருந்த கேள்வி எப்படி, அவங்களுக்கு இருந்த அறியாமை எப்படி. அப்போ நான் என்ன செய்தேன் என்பது அல்ல, கர்த்தர் புற ஜாதிகளுக்காக என்ன செய்தார் என்பதை பேதுரு அங்கு ஒவ்வொன்றாக விளக்குகிறார். விளக்கின போது இப்போ உண்மையை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் பேதுரு சொன்ன எல்லாவற்றையும் கவனித்து கேட்டவர்கள் இதுதான் நடந்தது உண்மை என்று அறிந்த போது என்ன உண்டாயிற்று என்று சொன்னால், நம்ம வாசித்த 18வது வசனத்துல இவைகளை அவர்கள், எவைகளை? பேதுரு தான் செய்து நிறைவேற்றின ஊழியத்தை, கர்த்தர் இந்த ஊழியத்தில் செய்த காரியத்தை கேட்ட பொழுது, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அங்க என்ன உண்டாயிற்று? ஒரு பெரிய சைலன்ஸ். ஹல்லேலூயா. எப்போதுமே கர்த்தர் காரியங்களை செய்யும் போது மனிதர்கள் சைலண்ட் ஆயிடுவாங்க, ஆகித்தான் ஆகணும். அங்க கர்த்தர் கிரியை செய்யாவிட்டால் மனுஷன் வளவளன்னு பேசிட்டு இருப்பான். நல்ல எக்ஸாம்பிள் அது. புரியுதா? அங்க பேதுருடைய பேச்சை கேட்ட போது எல்லாரும் அமைதல் ஆயிட்டாங்க. ஆனா தொடங்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்க? பெரிய விசாரணை கமிஷன், வாக்குவாதம். நீர் எப்படி அங்க போகலாம், நீர் எப்படி அவங்க சாப்பிடலாம், நீர் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், எப்படி அவங்க ரட்சிக்கப்படலாம், எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலாம், நமக்கு மாத்திரமே தான் இயேசு வந்தார். வாக்குவாதம். ஹல்லேலூயா. இப்ப பேதுரு பேச கேட்டின போது எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். கர்த்தர் கிரியை செய்தால் மனுஷன் வாய மூடிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் வாய மூடி கொண்டிருந்தார்கள். இப்போ அப்படியே மாத்தி பேசுறான் பாருங்க. அதான் நம்ம வாசித்த வசனம். அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புற ஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி, இப்ப அந்த வாய் என்ன செய்துச்சு? தேவனை மகிமைப்படுத்திற்று. விசாரணை கமிஷன் விசாரித்து முடித்த போது என்ன சொல்லிச்சு? புற ஜாதிகளுக்கும் தேவன் மனம் திரும்புதலை கட்டளையிட்டார் என்று. ஹல்லேலூயா. சொன்ன பாத்தீங்களா? எப்போ அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள்?
மனம் திரும்புதலை அவர்கள் கண்டபோது, அவர்கள் மனம் திரும்பின போது, ஹல்லேலூயா, அவர்கள் மனம் திரும்பின போது பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப மனம் திரும்பாம என்ன கிடையாது? பரிசுத்த ஆவி கிடையாது. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பாம வருகிற எந்த ஆவியும் அது பரிசுத்த ஆவி இல்லை. புரியுதா? ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம அறிந்திருக்கணும். புரியுதா? அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். புரியுதா? அசுத்தம் இல்லாத சுத்தம் உள்ளவர். அவ்வளவு அழுக்கையும் குப்பைகளையும் வச்சிட்டு நீ மனம் திரும்பின மாதிரி வேஷம் கட்டிட்டு நீ இருந்தேன்னு சொன்னா அங்க பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது, அவர் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், தங்கி இருக்கிறவர். எங்க தங்குவாரு? மனம் திரும்பி எவைகளை எல்லாம் விட்டு விட்டோமோ, நம்முடைய எல்லாவற்றையும் விட்டு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணினோமோ, அந்த வெசல்ல தான் யார் வாசம் பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப மனம் திரும்பினார்கள் யாரு? கொர்நேலியுடைய வீட்டார். முதலாவதாக சுவிசேஷம் புற ஜாதியாகிய செசரியா பட்டணத்தில் இருந்த கொர்நேலியுடைய ஃபேமிலிக்கு வந்தது. அப்போ நம்ம எல்லாரும் எந்த கூட்டம்? புறஜாதிகள். நமக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் புறப்பட்டு வருவதற்கு முதலாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் யார் அப்படின்னா, கொர்நேலியும் அவன் நண்பர்களும் அவன் வீட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு அப்புறம்தான் நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் வந்தது. இனி இந்த சுவிசேஷம் இந்த புறஜாதியாகிய கொர்நேலி வீட்டுக்கு போனது இல்லையா, கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும் அந்த மனம் திரும்புதலை குறித்து என்ன சொன்னாங்க? ஹல்லேலூயா. என்ன, எப்படிப்பட்ட மனம் திரும்புதலாமது? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மனம் திரும்புதல் என்பது எதற்கு ஏதுவானது? ஜீவனுக்கு ஏதுவானது. இனி இந்த மனம் திரும்புதலை அருளுவதே யாருதான்? அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கல. ரொம்ப ரொம்ப நான் ரிப்பீட்டடா நான் வாசித்த ஒரு காரியம். நம்மகிட்ட ஆண்டவர் மனம் திரும்பும்படியே சொல்றாரு. ஆனா நம்ம இயேசு பிரசங்கிக்கும் போதே மனம் திரும்புங்கள், மனம் திரும்பும்படியே சொல்றாரு இல்லையா? கேட்ட எல்லாரும் மனம் திரும்பினாங்களா? இல்ல. இன்னைக்கு மனம் திரும்புதலின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. எல்லாரும் மனம் திரும்புறாங்களா? இல்ல. ஆனா சிலர் மனம் திரும்புறாங்க. புரியுதா? அப்போ இதை நான் வாசித்த போது, மனம் திரும்புவதற்கென்று தேவன் எவர்களை நியமித்தாரோ அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? மனம் திரும்பினாங்க. இப்ப நம்ம எல்லாரும் சொன்ன பார்த்தீங்கன்னா மனம் திரும்பின விசுவாசின். அப்போ நீங்க எப்படி மனம் திரும்பினீங்க? தேவன் உங்களுக்கு மனம் திரும்புதலை அருளினபடியினால். ஹல்லேலூயா. நான் ரொம்ப தேவனை மகிமைப்படுத்தினேன். எல்லாமே தேவனுடைய செயல். ஒருவன் மனம் திரும்புவதும், ஒருவன் ரட்சிக்கப்படுவதும், ஒருவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதும், ஒருவன் நித்திய ஜீவனை அடைவதும் எல்லாமே தேவனுடைய செயல். எல்லாமே தேவனுடைய செயலே. தேவனுடைய செயல் இல்லாமல் ஒருவனும் விசுவாசியாக முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, மனம் திரும்ப முடியாது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது. எல்லாமே தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள் தோணுச்சாங்க? இது நினைத்த போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். இது எண்ணின போது நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஏன் என்று சொன்னால், நாம் பாவத்திலே பிறந்தவர்கள், பாவிகளாகவே இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை நினைவு கூர்ந்து அவருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டபடியினால் மனம் திரும்புதலை அவர் நமக்கு அருளினார். ஹல்லேலூயா. தேவன் அருளாவிட்டால் நீங்க மனம் திருப்பி இருக்க மாட்டீங்க. நம்ம கூட இருக்கிற எத்தனை பேர் மனம் திரும்பினது இல்லையே? ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர்ட்ட சொல்லி பார்க்கிற மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்களே? தேவன் அருளல்ல. ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் மனம் திரும்பும்படி அருளவே இல்லை. ஆனா நமக்கு, ஹல்லேலூயா,
இந்த மனம் திரும்புதல் செய்தி நம்ம காதுகளில் கேட்க பண்ணினார். அப்ப கேட்க பண்ணினாங்க நோக்கம் என்னது? அவர் மனம் திரும்புதலை அருளும்படி. ஹல்லேலூயா. இனி இந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்ட மனம் திரும்புதலாம்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்போ ஒருவன் மனம் திரும்பிவிட்டால், அவன் கர்த்தருக்குள் உண்மையிலேயே மனம் திரும்பிவிட்டால், தேவனால் அருளப்பட்டு ஒருவன் மனம் திரும்பிவிட்டால் அதனுடைய முடிவு என்னது? ஜீவன். அப்ப மனம் திரும்புதல் முடிவு என்னது? ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதிகளுக்கும் அறினார் என்று கேள்விப்பட்ட போது என்ன செய்தார்கள்? தேவனை மகிமைப்பட. உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தோணலையே, உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இந்த சொரணையே வரமாட்டேங்குதே. ஏன்? நமக்கு நாம் பெற்றிருக்கிற மனம் திரும்பல் தேவனால் அருளப்பட்டது. அது எதற்கேற்றது? ஏதுவான மனம் திரும்புதல், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் அருளினார். இதுவும் தேவனுடைய செயலே. நம்ம கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் தேவனே. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும்படி நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தை வைத்தவரும் அவரே. இதுவும் தேவனுடைய செயலே, இதுவும் தேவனால் அருளப்பட்டதே. ஹல்லேலூயா. ஒரு நாள் மறந்து போக கூடாது. இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு நான் கிளைம் பண்ணுவதற்கு ஒண்ணுமே இல்லை. நான் அறிந்து புரிந்து கொண்டது கர்த்தர் மிகவும் மகிமைப்படுத்தின ஒரு சம்பவம் இது. என்னுடைய செயல் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. ஏன்? அடிப்படையான விசுவாசமே தேவன் எனக்குள்ள உருவாக்கினது. அடிப்படையான மனம் திரும்புதலை தேவன் அருளினது. இனி ரட்சிப்பும் தேவனே அருளினார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே இந்த பூமிக்கு அனுப்பி. ஹல்லேலூயா. அப்ப இதுல உங்க செயல் என்ன இருக்கு? விசுவாசம் உங்களுடையதல்ல, மனம் திரும்புதல் உங்களுடையதல்ல, ரட்சிப்பு உங்களுடையதல்ல. நம்முடைய செயல் என்னது? ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். ஆமென். அதையும் அவர் செய்யணும்னா செய்வார். ஆனா கொஞ்சம் வலிக்கும். He can do anything, everything, all the time. அவர் உங்களை கீழ்ப்படிய பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? கொஞ்சம் வலிக்கும். பரவாயில்லையா? கைப்பிடிச்சுக்கணும். கொஞ்சம் வலிக்கும். அதுக்கு முன்னாடி கீழ்ப்படிஞ்சா சேதாரம் இல்லாம போயிடும். புரியுதா? கீழ்ப்படிஞ்சிட்டா, நாமாவே கீழ்ப்படிஞ்சிட்டா சேதாரம் இல்லாம போயிடும். அவர் செய்தா செய்கூலி கேட்பார், சேதாரமும் கேட்பார். ஹல்லேலூயா. கைப்பிடிச்சு எது வசதி? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படையான காரியம். நம்ம நினைக்கிறோம் நான் விசுவாசித்தேங்க, புரியுதா? நான் விசுவாசிட்டேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ரௌடு. நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்க, நான் மனம் திருப்பிட்டேங்க. நமக்குள்ள ஒரு எண்ணம். இது அத்தனையுமே உன்னுடைய செயல் அல்ல, இது கர்த்தரால் அருளப்பட்டது. இது கர்த்தர் உனக்காக செய்தது. ஹல்லேலூயா. அப்ப இந்த மனம் திரும்புதல் அவர் அருளி இருக்கிறார் என்று சொன்னால் அது ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. நான் எங்க அம்மா அப்பா பரம்பரையா கிறிஸ்தவங்க இருந்தா நாங்க விசுவாசி. எங்க அம்மா அப்பா ஆவிக்குரிய விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டேன். புரியுதா? நான் ரொம்ப யோக்கியமா இருந்ததுனால மனம் திரும்பிட்டேன். ஹல்லேலூயா. இதுல ஒண்ணுமே நம்மகிட்ட இல்ல, தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆமென். அதான் சொன்னார், தாயின் கருவில் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே உன்னை அழைத்தவர், உன்னை அறிந்தவர், உன் பெயரை சொல்லி அழைத்தவர். நீ அவரை அறியாதிருந்த போது. புரியுதுங்களா? நீங்க எல்லாரும் பிறக்கும் போது ஆண்டவர் அறிஞ்சா பிறந்தீங்க இல்ல. நம்ம எல்லாரும் இயேசு நாமத்திலே பிறந்தோம் இல்ல. ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டு எங்கேயோ வழிபட்டு எப்படி எல்லாம குப்பை கொட்டிட்டு கிடந்தோம். அப்படிதானே? என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என் நாமத்தை அறியாமல் இருந்த போது,
உன்னை தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றி, உன்னை தாயின் கர்ப்பத்தில் வெளிப்பட பண்ணி, உனக்கு நான் நாமத்தை தரிப்பித்து, என்னுடைய நாமத்தையே கொடுத்து, நான் உனக்கு விசுவாசத்தை தந்து, நான் உனக்கு ரட்சிப்பையும் தந்து, மனம் திரும்புதலையும் நானே கட்டளையிட்டு நானே ரட்சித்தேன். ஹல்லேலூயா. அவர்தான் ரட்சிக்கிறார். எதற்காக ரட்சித்தார்? அவருடைய ஜீவனை சுதந்தரிக்கும்படி. ஹல்லேலூயா. நம்ம வாங்கி வந்த வரம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? என்ன வரம்? மரணத்தின் வழிகள். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வழிகள். ஆனால் ஆண்டவர் நீங்கள் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது, நீங்கள் அவரை அறியாதிருந்த போது, அவருடைய நாமத்தை நீங்கள் அறியாமல் இருந்த போது, அவர் உங்கள் பெயரை சொல்லி அழைத்து, ஹல்லேலூயா, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கட்டளையிட்டு, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்யல பாத்துங்க. அவர் செஞ்சதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. ஆனா வாங்கிட்டே தான் இருக்கீங்க. இன்னும் எத்தனை ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்க தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவர் பட்டியல் போட்டாருன்னா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் பட்டியல் போட்டாருன்னா உலகத்தில் எந்த எல்இடி எல்சிடி வச்சாலும் பத்தாது. ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு, ஒரு ஆளுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு அவ்வளவு ரிக்வெஸ்ட் நம்ம வச்சிருப்போம். ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? ஹல்லேலூயா. என்ன செஞ்சீங்க நீங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பிறப்பினுடைய சம்பளம் என்னது? மரணம். நீங்க பிறந்த போது எப்படி பிறந்தீங்க? பாவத்திலே தான் பிறந்தீங்க. அப்ப உங்களுடைய மரணம் எழுதப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டு அப்படிதான் நீங்க பிறந்தீங்க இந்த பூமியில. ஆனால் தேவனோ இரக்கமுள்ளவராக இருந்து அவர் உங்களை அதிகமாக நேசித்து, ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு பதிலுமே இல்லை. ஏன் ஆண்டவரே என்னை நேசித்தீர்? ஏன் ஆண்டவரே இந்த ரட்சிப்பு தெரியாது? ஏன் ஆண்டவர் இந்த மனம் திரும்புதல் தெரியாது? எல்லாம் அவருடைய செயலே. அவரே செய்கிறார், அவரே தீர்மானிக்கிறார். யார் ரட்சிக்கப்படணும், யார் ஜீவனை அடையணும், யார் மனம் திரும்பணும், யார் விசுவாசி ஆகணும், அவரே தீர்மானிக்கிறார். நம்மிடத்துல ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ். எனக்கு அருளப்பட்ட மனம் திரும்புதலும் தேவனால் அருளப்பட்டது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் மனம் திரும்பிட்டேங்க. இல்ல, தேவன் அருளினது. தேவன் மனம் திரும்புதலை அருளாம இருந்திருந்தால் நீ இன்னும் பாவியாவே இருந்திருப்ப. ஹல்லேலூயா. நீ இன்னும் பாவத்திலே தான் இருந்திருப்ப. உன் பாவம் உன்னை கொன்றே போட்டிருக்கும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது ஜீவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல். இனி எத்தனை பேர் கீழ்ப்படியாம இருக்கீங்க? இனி எத்தனை பேர் காலம் தாழ்த்திட்டு இருப்பீங்க? இனி எவ்வளவு நாள் காலம் தாழ்த்திட்டு இருப்பீங்க? ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். அவர் தான் துவக்கினார். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவர் தான் தர்றார். ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புதலை தந்திருக்கிறார். இனியும் கீழ்ப்படிவதற்கு தாமதம் என்னது? இன்னும் எவ்வளவு நாள் உங்களுக்கு வேணும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயலை நினைத்தால் அவரை மகிமைப்படுத்தாம, ஸ்தோத்தரிக்காம, புகழாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த பவுலுடைய அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இதனுடைய தீர்க்க தரிசனம் எங்க சொல்லப்பட்டு, அதாவது புறஜாதிகளாகிய நாமும் ஆண்டவர் அருளுகிற அந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அடைவோம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் அநேக வசனங்கள் இருந்தால் ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். புரியுதா? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு
நியாயத்தை வெளிப்படுத்துவார். போதும். நம்ம இங்க என்ன வாசிக்கிற முதல் வசனத்துல, அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு சுவிசேஷகன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்லுவார்கள். தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு சுவிசேஷகன் என்ன சொல்றாரு? அவர் புற ஜாதிகளுக்கு, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியம். அடுத்தது அதே ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10 இருந்து வாசிங்க. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். யாரெல்லாம் காண்பாங்க? பூமியின் எல்லைகளில். அப்போ பூமி எங்கிலும் உள்ளவர்கள், எருசலேமில் உள்ளவர்களோ யூதேயாவில் உள்ளவர்களோ என்று தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை. அடுத்தது, ஆண்டவர் யாரை கொண்டு ரட்சிப்பை கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அவரே இரட்சகர், ரட்சிப்பின் அதிபதி. அவர் யார் மூலமாக கிரியை செய்வார்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16வது அதிகாரம், எரேமியா 16ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. 16வது வசனம், இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள். எவ்வளவு தெளிவான தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா? இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைக்கும் போது அவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எரேமியா ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொன்ன காரியம். ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர்களை அழைத்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிற. உடனே தங்கள் வலைகளை எல்லாம் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இப்படி பேதுருவை குறித்த தீர்க்க தரிசனம் எரேமியா சொல்லி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் ஏசாயா சொல்லி வச்சிருக்கிறார். ஆனாலும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகும் என்பது அறியாமல் இருந்தார்கள் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும். எவ்வளவு தெளிவா வசனம் நிறைவேறி இருக்கு பாத்தீங்களா? மீன் பிடிக்கிறவளை கொண்டுதான் பிடிப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ப்ராஃபஸி எவ்வளவு தெளிவா நிறைவேறி இருக்கு பாருங்க. அதே மீன் பிடிக்கிறவர் மூலமாக தான் இன்னைக்கு புற ஜாதிகளாகிய நமக்கு சுவிசேஷம் வந்தது. அதே மீன் பிடிக்கிறவர்கள் மூலமாக தான் அந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய செயலே. ஹல்லேலூயா. தேவனே செய்கிறார். இது அவர்தான் செய்கிறார், அவர்தான் சொல்றார், அவர்தான் செய்கிறார். அடுத்தது நீங்க வாசிங்கன்னு சொன்னா, பவுல் பேதுருவுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஊழியத்தை செய்த பவுல் ஊழியம் பண்றார், சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு அறிவிப்பேன். புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்தெடுத்த பாத்திரமா இருக்கிறான் அனனியாவுக்கு சொன்ன போது. ஹல்லேலூயா. அனனியா பவுலை சந்தித்து, அதாவது சவுலா இருந்த பவுலை சந்தித்து அவனை அபிஷேகிக்கிறார், அவனுக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பவுல் ஆரம்பித்த ஊழியம் எங்க? எருசலேமிலே. இந்த பவுல் ஊழியம் ஆரம்பித்த போது என்ன செய்கிறார்? 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் 26ஆம் வசனத்தின் வாசி. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும்
அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணப்படாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி தேவனோ அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். யார்கிட்ட பேசுறாரு? ஆபிரகாமின் சந்ததியினிடத்துல, எருசலேமில் குடியிருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. அடுத்தது, இவங்க அதை ஏற்றுக்கொள்ளாத போது 45 இருந்து வாசிங்க. யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து விரோதித்து தூசித்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப பவுல் என்ன செய்கிறாரு? சுவிசேஷத்தை சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்றான்? விரோதித்து தூசித்தான். இப்ப அடுத்தது வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் என்ன செய்கிறோம்? புற ஜாதிகளிடத்தில் போகிறோம். அடுத்தது புறஜாதிகளுக்கு போகிறோம்னு சொன்னவர். அடுத்தது வாசிங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். 48 புற ஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க வசனத்தை, அந்த வார்த்தை கவனி. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம் 18வது வசனத்துல, 11ஆம் அதிகாரத்துல, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் யாருக்கு அருளினாரோ அவர்கள் மனம் திரும்புவார்கள். இங்க வாசிக்கிறோம், நித்திய ஜீவனுக்கென்று யாரையெல்லாம் தேவன் நியமித்திருக்கிறாரோ அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் விசுவாசிகளா? இன்னைக்கு பெருங்கூட்டம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கு. எல்லாரும் விசுவாசிகளா? கூப்பிட்டு கேட்டு பாருங்க, நித்திய ஜீவனுக்கு போவீங்களான்னு கேட்டா யாருக்குங்க தெரியும்? அதை எப்படி நாங்க சொல்ல முடியும்? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நாங்க இயேசுவை விசுவாசிக்கிறோமே. பக்கத்துல தாயார் தானே விசுவாசிக்கிறீங்க. அவங்களுடைய அப்போஸ்தலரை நீங்க விசுவாசிக்கிறீங்க. அவங்களுக்கு பூஜை பண்றீங்க. அவங்களுக்கு பல காரியங்களை செய்றீங்க. இது கர்த்தர் சொன்னாரா? ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனுக்கென்று எவர்களை கர்த்தர் நியமித்தாரோ, யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? விசுவாசத்தை கொடுத்தார். அவரெல்லாம் விசுவாசிக்கும்படி செய்தார். அப்படி ஒருவன் விசுவாசிப்பவனானால், அப்படி ஒருவன் விசுவாசித்தானால் அவன் தைரியமா சொல்லுவான், நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் எதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள்? நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அதனால் நாம் விசுவாசிகளானோம். ஹல்லேலூயா. இப்போ பவுல் என்ன சொன்னாரு?
நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ எதற்காக இந்த மனம் திரும்புதல், இந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் எதற்கு கர்த்தர் நமக்கு அருளினார்? எதற்குங்க மனம் திரும்பணும்? ஏன் மனம் திரும்புதல் அருளணும்? பிரைஸ் தி லார்ட். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11 வாசி. ஆனபடியினால் என்ன, முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். நம்ம வாசித்தோம் இல்லையா 11ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும் கூப்பிட்டு என்ன விசாரணை பண்ணாங்க? விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களை பார்த்து நீங்க ஏன் அங்க போய் சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பெற்றுக்கொண்ட அவர்கள், அவர்களுடைய பார்வையின்படி விருத்த சேதனம் இல்லாத நம்மை நீங்கள் அக்காலத்திலே என்னவா, கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும். நல்லா கவனிங்க, இவ்வுலகத்தில் நீங்க எப்படிப்பட்டவங்க இருந்தீங்க? தேவன் அல்லாதவர்களாய், தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள். அப்ப நாங்க வணங்கின தெய்வங்கள் வேதம் சொல்லுகிறது அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்து கேட்காது, மூக்குகள் இருந்து முகராது, கையிருந்தும் செயல்படாது, கால் இருந்தால் நடக்காது. அவைகளை தூக்குகிறவனும் அவைகளை சுமக்கிறவனும் அவைகளை வழிபடுகிறவனும் அவைகளை போல ஒருவனாய் இருக்கிறான். அவைகளுக்கு மூக்கிருந்து சுவாசம் இல்லை, வாயிருந்து பேசாது, அவைகளுக்கு ஜீவன் இல்லை, அவைகளுக்கு உருவம் இருந்தும் அவைகள் ஒன்றும் செயல்படாது, செய்யாது. ஹல்லேலூயா. கர்த்தரோ வானங்களில் வீற்றிருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே தேவன். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரே தேவன். முற்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்? தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். தேவன் என்று எண்ணப்பட்டது எதுவோ அது உலகத்தில் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தெய்வங்கள் என்று ஆராதிக்கப்பட்டவைகள் எதுவோ அது தெய்வங்கள் அல்ல. மனுஷனுடைய கைவேலையும் கையினுடைய கிரியைகளுமா இருக்கிறது. மனுஷனே உருவாக்குகிறான், மனுஷனே தூக்கி சுமக்கிறான், மனுஷனே அதற்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ வானங்களிலும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இப்போ முற்காலத்தில் நீங்கள் தேவனற்றவர்களாயிருந்தீர்கள். யார சொல்றாரு? உண்மையிலேயே ஜீவனுள்ள அந்த தேவனற்றவர்களாயிருந்தீர்கள். இப்போ முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. யார் இரண்டு திறத்தாரையும்? இஸ்ரவேலையும் புறஜாதியையும். புரியுதா? இரு திறத்தாரையும் தமக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்கி பகையாக நின்ற அந்த சுவரை எது சுவர்? அது திரைச்சீலையை தகர்த்து எந்த மனுஷன் பிரவேசிக்க கூடாது என்று, புறஜாதிகள் எவரும் பிரவேசிக்க கூடாது என்று சட்டதிட்டங்கள் போட்டு நியாயப்பிரமாணம் ஏற்படுத்தப்பட்டிருந்ததோ அந்த எல்லாவற்றையும் தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இஸ்ரவேலையும் புறஜாதியையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே புது மனுஷனாக்கி சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த புறஜாதிக்கும் சமீபமாயிருந்த இஸ்ரவேலுக்கும் என்ன செய்தாராம்? சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அடுத்தது,
அந்தபடியே இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து இயேசு மூலமாக பெற்றிருக்கிறோம். எதற்காக கர்த்தர் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் நமக்கு அருளினார்? கிறிஸ்து இயேசு மூலமாக பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை அடையும்படி. ஹல்லேலூயா. இதுவும் தேவனுடைய செயலே. ஹல்லேலூயா. அவர்தான் இதை செய்கிறார். இருதரத்தாரையும் ஒன்றாக்கினதும் அவரே, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், ஜீவனுக்கு ஏதுவான சுவிசேஷத்தை, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அருளினதும் தேவன், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் விசுவாசிக்க வைத்ததும் தேவன், தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை தந்ததும் தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் தேவன் செய்கிறார், எல்லாம் தேவனுடைய செயல். புரியுதா? அப்ப எதற்காக ஆண்டவர் எனக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட்டார்? நான் முன்னே தேவனற்றவனாயிருந்தேன், நான் தேவன் இல்லாதவனாக இருந்தேன், நான் புறஜாதியாயிருந்தேன். ஆனால் தேவனிடத்தில் நான் சேரும்படியாக, ஜீவனுள்ள அந்த ஒரே தேவனிடத்தில் சேரும்படியாக தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாவ நிவாரண பலியாக்கி பகையாய் நின்ற சுவரை தகர்த்து தம்முடைய மாம்சத்தின் திரை வழியாக, ஹல்லேலூயா, சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஏற்படுத்தி, ஹல்லேலூயா, நாம் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொண்டோம். ஹல்லேலூயா. இப்போ போதும். இப்போ இந்த மனம் திரும்புதல் நம்ம வாசித்தோம். நம்ம 18ஆம் வசனத்தில் வாசித்தபடி எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்ப மனம் திரும்புதலை தேவன் அருளினதற்கான நோக்கம் என்னது? ஜீவனை அடையும்படி, பிதாவினிடத்தில் சேரும்படி. பிரைஸ் தி லார்ட். இப்போ இது யாருக்கு கிடைக்கும்? நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்குமா கொடுக்கப்படும். யாருக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? நமக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுது? யாருக்கு இந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல்? எதற்கு மனம் திரும்புதல்னு பார்த்தோம். இனி யாருக்கு இந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல்? ஹல்லேலூயா. வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். இப்படி ஒரு மனுஷன் சொல்வானானால் அவனுக்கு நிச்சயமாக மனம் திரும்புதல் ஆகும். சொல்லி சொல்லி பார்த்தார் மனம் திரும்புதலை குறித்து. ஆனா தேவனுடைய திட்டம் என்னது? இவன் மனம் திரும்ப வேண்டும், இவருக்கு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் உண்டு. தேவன் தீர்மானித்தால் அதை யார் மாற்ற முடியும்? இப்ப ஆண்டவர் தீர்மானிச்சார் இவன் மனம் திரும்பணும். ஆனா அவனுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? பட்டார்னு ஒரு அடி. என்னை தண்டித்தீர், நான் பணியாத எரும மாடு போல இருந்தேன், அடிக்கப்பட்டு. இப்ப என்ன சொல்றாரு? அடி வாங்கினதுக்கு பிற்பாடு ஆண்டவரே என்னை திருப்பும். ஏன் நீ திரும்ப முடியாதா? இல்ல, அவர் தான் திருப்பணும். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் திருப்பணும். ஏன்னா மனம் திரும்புதலை அருள்கிறது யாரு? அப்ப சொல்றாரு, இப்ப அடி வாங்கிட்டு நான் எரும மாடு போல தான் இருந்தேன், இப்ப நீங்க என்ன செய்யுங்க? என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவன். ஹல்லேலூயா. நீரே என் தேவன். எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? எத்தனை பேர் உங்க வாயின் அறிக்கை பண்றீங்க நீரே என் தேவன் என்று சொல்லி? பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க கிளைம் பண்ணி பாருங்க. அவர் உங்கள் தேவனாக உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய எத்தனையோ ஜெபங்கள் நான் கதறி கூப்பிடுற கத்தம் நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு கிளைம் பாத்துங்க, பவர்ஃபுல்லான கிளைம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு பவர், நமக்கு ஒரு சேஃப், நமக்கு ஒரு சேஃப்டி, நமக்கு ஆண்டவர் நம்ம கூட வந்தது போல ஒரு உணர்வு உண்டாகும். ஆவியில் நிரம்பி சொல்லி பாருங்களேன். இப்ப சொல்றாரு, எனக்கு வேற வழியே இல்லப்பா, நீங்க தான் என் தேவன். இப்ப வாசிங்க. இப்ப என்ன சொல்றாரு?
நான் திரும்பின பிற்பாடு, அதாவது நீங்க திருப்பின பிற்பாடு, ஆமா இப்ப என்ன செய்யறேன்? மனஸ்தாபப்படுறேன். என்ன தெரியுமா இவர் மனஸ்தாபப்படுறாரு? ஆண்டவர் எனக்கு அன்னைக்கே சொன்னார், எவ்வளவு நாளா என்னோட கூப்பிட்டு சொன்னார், ஆனா எனக்கோ விருப்பம் இல்லாம போயிட்டு. இப்போ ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் என்னை அறிந்து கொண்ட பிற்பாடு. தேவன் திருப்பும் போதுதான் அவன் தன்னைத்தான் உணர்கிறான். ஹல்லேலூயா. புரியுதா? தேவன் ஒரு மனுஷனை திருப்பும் போதுதான் அவன் தன்னைத்தான் உணர்கிறான். இப்ப சொல்றான், நான் என்னை அறிந்து கொண்ட போது. என்ன சொல்றாரா? விலாவில கதறி அடிச்சு அழுகிறார். நான் எப்படிப்பட்ட பாவி, ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் செய்தவைகள் எல்லாம் எனக்கு வெட்கம் உண்டாயிற்று. நான் வாலிப பிராயத்தில் எனக்கு எவ்வளவு பெரிய நிந்தை உண்டாயிற்று. எப்ராயிம் துக்கித்து புலம்புகிறதை நிச்சயமா கேட்டாரா? ஹல்லேலூயா. யாராவது புலம்பி இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்படி நீங்க புலம்புனீங்கன்னு சொன்னா யார் கேட்பா? கர்த்தர் கேட்பார். இப்படி எவன் ஒருவன் புலம்புவானோ அவனுக்கு மனம் திரும்புதலை தேவன் அருளுவார். அடுத்து சொல்றார், வாசிங்க. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை என்ன செய்கிறாரா? ஆண்டவர் நினைத்து கொண்டே இருக்கிறாராம். இவன் உள்ளத்துல பலாவில் அடிச்சு கதறிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுக்காக என் உள்ளமே கொதிக்குது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு மனம் திரும்புதல் அருளுகிறாரு? ஹல்லேலூயா. யாருக்கு மனம் திரும்புதலை கர்த்தர் அருளுகிறாரு? எவன் ஒருவன் தன் பிழைகளை அறிகிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறானோ, எவன் ஒருவன் தன் பாவி என்று அறிந்து அறிக்கை பண்ணுகிறானோ, அவனுக்கு நிச்சயமாய் கர்த்தர் உருக்கமான இரக்கங்களால் வெளிப்படுவார். அவனுக்கு மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நான் இப்படிதான் இருப்பேன், இதுல என்ன தப்பு, நான் இப்படிதான் செய்வேன், அவனுக்கு மனம் திரும்புதலை தேவன் அருளுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவனுக்கு மனம் திரும்புதல் அருளாமல் போனால் அவனுக்கு நரகம். பாவத்தின் சம்பளம், அவன் அந்த பாவத்திலேயே சாவான். அடுத்தது வாசிங்க, புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 8 இருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது நான் என்ன செய்யல? மனஸ்தாபப்படல. இப்ப எனக்கு என்ன உண்டாயிற்று? சந்தோஷம் உண்டாயிற்று. நீங்க துக்கத்தோடு இருந்ததுக்காக நான் சந்தோஷப்படல. நீங்க துக்கப்பட்டு மனம் திரும்பினதுனால அந்த துக்கத்துக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. லௌகிக துக்கம் என்ன உண்டாக்குறது? ஆமா. இப்போ பவுல் சொல்றாரு, நிருபத்தினாலே நான் எழுதினது உங்களுக்கு என்ன உண்டாக்கிட்டு? அதாவது பவுல் எழுதின நிருபங்களிலேயே, சபைக்கு நிருபம் எழுதினதுலேயே கண்ணா பின்னான்னு திட்டு வாங்கினது கொரிந்து சபை மட்டும்தான். உங்க வீட்டு எங்க வீட்டு திட்டு இல்ல, எல்லா வகையிலும் திட்டியிருப்பார்.
முதல் நிருபங்களை நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு நிருபங்களாக கண்டித்து எழுதியிருப்பார். சொன்னா அவர் உருவாக்கின சபை இல்லையா, அவங்க இருக்கும். அப்போ எழுதிட்டு இப்ப 2வது நிருபத்தை எழுதும் போது அவங்க அந்த நிருபத்தை படித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, துக்கப்பட்டாங்க. முதலாவது துக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான துக்கம் அப்படின்னா, அதாவது இவர் என்ன இப்படி பேசிட்டாரே அப்படிப்பட்ட துக்கம் அல்ல, நாம இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோங்கிற துக்கம். ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் இன்னைக்கு என்ன மட்டும்தான் குத்தி குத்தி பேசினார். இந்த பாஸ்டர் என்ன எப்ப கண்டாலும் என்னையே தான் குத்துவார். எந்த வசனத்தை எடுத்தாலும் என்னையே குறி வச்சு தாக்குவார். இப்படி பேசுற ஒருத்தனும் மனம் திரும்ப போறதில்லை. புரியுதுங்களா? இப்ப பவுல் நிருபத்தை எழுதியிருக்கிறார் இல்லையா, கொரிந்து சபை ரிட்டன் எழுதியிருக்கோம். நீ யாரியா எங்களை கேட்கறதுக்கு? நாங்க விபச்சாரம் பண்ணத்தான் செய்வோம், நாங்க குடிக்க தான் செய்வோம், நாங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு தான் சொல்லுவோம், நாங்க எங்க விருப்பம் போல தான் செய்வோம், நாங்க உபதேசத்தில் குளறுபடி பண்ணத்தான் செய்வோம், நீ யாரியா கேட்கறதுக்குன்னு கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா ஆண்டவரே நீங்க பாத்துக்கணும்னு விலகியிருப்பார். ஆனா தீத்து செய்தி கொண்டு போயிருக்கிறார். என்ன செய்தி கொண்டு போயிருக்காருன்னா, நீங்க நிருபம் எழுதுனதுல பலன் உண்டு, எல்லாரும் வேதனைப்பட்டிருக்காங்க, எல்லாரும் மனஸ்தாபப்படுறாங்க, எல்லாருக்கும் துக்கம் உண்டாயிற்று. ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபையா இருந்து இவ்வளவு பெரிய பாவம் பண்ணி இருக்கிறோம். சபையினுடைய அறிமுகம் படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் நிருபத்தினுடைய முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. சபையினுடைய அறிமுகம் இருக்கும். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் யாரா இவங்க? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி. எந்த கூட்டத்துக்கு நிருபம் எழுதியிருக்கிறாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாகும்படி அழைக்க. அப்ப அதிகமான திட்டு யாருக்கு கிடைக்கும்? அதிகமான திட்டு யாருக்கு கிடைக்கும்? சத்தமா தான் சொல்லுங்க. பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தமாகும்படி கைப்பிடி சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? எனக்கு இந்த சோப்பு போட்டு பிரசங்கம் பண்ற செய்தி எனக்கு தெரியாது. ஆண்டவரும் தப்பி கூட தரமாட்டேங்கிறார். நான் எல்லாம் லைஃப்ல ட்ரை பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு மெசேஜ் சோப்பு போட்டு தான் பேசி பார்ப்பேன். அன்னைக்கு தான் மரணத்தை குறித்து செய்தி வரும். ஹல்லேலூயா. பவுல் நிருபமா அதிகாரமா எழுதிட்டு உட்கார்ந்து அவர் வேதனைப்பட்டிருக்காரு. புரியுதா? ஹல்லேலூயா. அவர் துக்கப்பட்டிருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுடைய அனுபவம் அது. திட்டும் போது கடினமா எழுதிடுறது, திட்டிடுறது. ஐயோ ரொம்ப திட்டோமோ, பரவாயில்ல வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அப்புறம் திட்டி எழுதிட்டார். அப்புறம் அது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஆவியானவர் நடத்துதலாலே ஆவியானவரால் நிருபம் எழுதப்பட்ட போது ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினார்கள். ஏன் இதுக்கு எதிர்த்து நிற்கிறவன் இருக்கிறான். பவுல் எழுதின எத்தனை நிருபங்களை எதிர்த்து இருக்கிறான். புரியுதா? எதிர்த்தவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எவனெல்லாம் அதை மனம் திரும்புதல் என்று ஏற்றுக்கொண்டானோ, அவ யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார்களோ, பவுல் எழுதினா உண்மையாத்தான் எழுதியிருப்பார். பவுல் சொன்னா உண்மையாத்தான் சொல்லியிருப்பார். நம்ம தான் தப்பு பண்ணி இருக்கிறோம், நம்மகிட்ட தான் பாவம் இருக்குது, நாம் தான் பாவம் பண்ணி இருக்கிறோம் சொல்லி யாரெல்லாம் துக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தேவன் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ பவுல் இப்ப எழுதுறாரு, நான் நிருபத்தில் எழுதுனது உங்களுக்கு வேதனை உண்டாக்குச்சு, நீங்க அதிகமா துக்கப்பட்டீங்க. ஆனால் அந்த துக்கம் எப்படி மாறிடுச்சு? மனம் திரும்புதலுக்கு ஏதுவா மாறிடுச்சு. நான் எழுதின போது வேதனைப்பட்டதுண்டு, நான் எழுதின போது வேதனைப்பட்டேன். இவ்வளவு கடினமா எழுதுறோமே, இவ்வளவு கடினமா எழுந்து கடிதம் கொண்டு பேசுறோமே, சரிதானோ? வேதனைப்பட்டதுண்டு. ஆனால் இப்பொழுது சந்தோஷப்படுறேன். ஏன்? நீங்க என் நிருபத்தை வாசித்து துக்கப்பட்டீர்கள். எப்படிப்பட்ட துக்கம்? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். இப்பொழுதோ நான் கர்த்தருக்குள்ளாக மிகவும் களி கூறுகிறேன். எழுதினதுல ஒரு பிரயோஜனம் உண்டு, நான் எழுதினது வீணா போகவில்லை என்று அறிந்து. ஹல்லேலூயா. அப்போ நான் மனஸ்தாபப்படும் போது, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் கடிந்து கொள்ளப்படும் போது, குட்டப்படும் போது, நான் கண்டிக்கப்படும் போது நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன்? எங்க பாஸ்டர் நன்மைக்கு தான் செய்வார்,
என் பாஸ்டர் நல்லா இருக்கதான் சொல்லுவார். நான் நல்லா இருக்கிறதுங்க அவர் விருப்பம். நான் பரிசுத்தமாகணும், பரிசுத்தமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. அதாவது பாவத்தை யாருக்கு அதிகமாக கண்டித்து உணர்த்தணும்னு சொன்னா, பரிசுத்தவானுக்கும் பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டவனுக்கும். பிரைஸ் தி லார்ட். பாவிக்கு அவனுடைய பாவத்தை அதிகமாக கண்டித்து உணர்த்துறதை விடவும், பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவனுக்கும் தான் அதிகமாக கண்டித்து உணர்த்தணும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, அவன் விழுந்து போனால், ஹல்லேலூயா, அவன் விழுந்து போனால் நித்திய ஜீவன் இல்லை. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் ஆண்டவர் கண்டிக்கிறார்? இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளையை என்ன செய்றாரா? ஆமா. தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? பிரம்பை கையாடாதவன் தன் குமாரனை. ஆமா. அப்ப நம்ம அதிகமா நேசிச்சா என்ன உண்டாகும்? அதிகமா அடியும் கிடைக்கும். புரியுதா? எதற்காக? பரிசுத்தவான்களாகும்படி, பரிசுத்தவானாக்கப்படும்படி. ஹல்லேலூயா. இனி மனம் திரும்பினவன், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்பினவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? ஹல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டவன் யார் மூலமா அருளப்பட்டது? தேவன் மூலமா அருளப்பட்டது. இந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அடைந்தவன், பெற்றவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேதத்தில் இருந்தாலும், ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற ஒரு மனுஷன் பவுல். ஹல்லேலூயா. வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இது பவுலினுடைய பிஃபோர் த கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? இந்த பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முந்தின அனுபவம். ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார் இல்லையா? இதெல்லாம் நான் பயங்கரமான லாபமான காரியங்களை வச்சிருந்தேன். இப்போ அடுத்தது ஆகிலும், இப்ப நம்ம 5-6 வாசித்தவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் லாபம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவைகள். புரியுதா? இப்போ ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை என்னவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாராம். யாருக்காக எண்ணிக்கொண்டிருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்றாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். முதலாவது சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்தது சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய அனுதின லைஃப்ல, அனுதின வாழ்க்கையில எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதற்காக அப்படின்னா, எனக்குரிய எல்லாம் எனக்கு நஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்லை, அது எனக்கு லாபத்தை, ஒரு காலத்தில் லாபமாக இருந்தது. ஒரு காலத்தில் எனக்கு சினிமா பார்ப்பதில் அவ்வளவு ஒரு பிளஷர் இருந்தது. ஒரு காலத்தில் நான் கெட்ட வார்த்தை பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு காலத்தில் உலக பிரகாரமா எல்லா பாவ வழிபாடுகளிலும் இருந்தது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுதான் எனக்கு லாபம், அதுதான் என் வாழ்க்கையினுடைய லாபம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எப்பொழுது கிறிஸ்துவை அறிந்தேனோ அந்த மாத்திரத்தில் நஷ்டம் என்று எண்ணினேன். இனி ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் நான் கர்த்தரை சந்தித்த நாள் அல்ல,
நான் அனுதினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எனக்கு லாபமாயிருந்தவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. மனம் திரும்புதலை அடைந்தீர்களே, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை பெற்றீர்களே. இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் லாபமா இருந்தது. இன்னைக்கு அவைகள் உங்களுக்கு லாபமா தான் இருக்குதா, நஷ்டமா இருக்குதா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக என்னென்ன பாவம் பண்ணிட்டு இருந்தோமோ, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பாவம் வெளிப்படக்கூடாது இல்லையா? வெளிப்படக்கூடாது இல்லையா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு இருக்குது? எத்தனை பேர் ரகசியமா பாவங்களை பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்படின்னு சொன்னா ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் இன்னும் நீங்க அடையல. என் சகோதரனை குறித்து, சகோதரியை குறித்து வீண் வார்த்தைகளை பேசுகிறோமே, அவர்களை குறித்த காரியத்தில் நான் பொறாமை அடைகிறேனே, அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்களை கேள்விப்படும் போது எரிச்சல் உண்டாக்குதே. இதெல்லாம் மனம் திரும்புகிற இடத்துல வராதே. ஹல்லேலூயா. என்னை அறியாமலே பொறாமை குணம் வருதே, எரிச்சல் உண்டாகுதே. புரியுதா? ஹல்லேலூயா. என்னுடைய ஒரே பந்தியிலே பங்கு பெறக்கூடிய சகோதரனை, சகோதரியை குறித்து எரிச்சல் உண்டாகுது எனக்கு. கிறிஸ்து வெளிப்படலையே, அங்க கிறிஸ்து சுபாவம் இல்லையே அது. எனக்கு எல்லாம் ஒரு காலத்தில் லாபமா இருந்தது, என்கிட்ட இருந்த பெருமை போகலையே. நான் படித்தவன், பணம் உள்ளவன், அந்தஸ்து உள்ளவன், நான் திறமைசாலி, இப்படி எல்லாம் பவுல் சொன்னாரு. எப்ப வரைக்கும்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் அருள் வரைக்கும். அதை பெற்றி கொண்ட பிற்பாடு சொல்றாரு, ஐயோ நான் ரொம்ப நாளும் லாபம் என்று எண்ணிக்கொண்டிருந்ததெல்லாம் கிறிஸ்துவை அறிந்த போது எல்லாம் வீணா இருக்கு எனக்கு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் என் ஆவிக்குரிய தாகம் என்னது? நான் கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற ரகசியத்தை அறிய வேண்டும், தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் வைத்திருக்கிற அந்த ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். இதெல்லாம் நான் அறிகிற மேன்மைக்காக எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நஷ்டமும் குப்பையுமா இருக்கு எண்ணிட்டே இருக்கிறேன். நீங்க எதையாவது நஷ்டம் குப்பைன்னு விட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தில் பேசுவோம். ஆனா என்னிடத்திலோ ஒரு தாழ்மையும் இருக்காது. நான் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன். நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப். அப்படி ஒரு குலுக்கிடுது. குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல சிலர் இப்படியே போவாங்க. இங்க கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போவாங்க. என் கண்ணா சரி பார்த்தீங்களா? இப்படி பெருமை. ஒரு ஸ்டெப் இறங்கி போய் பேசிட மாட்டாங்க. ஒரு ஸ்டெப் இறங்கி போய் சபைக்கு வர்றீங்களும் கேட்டுற மாட்டாங்க. ஒரு படி இறங்கி போய் நல்லா இருக்கீங்களும் கேட்டுற மாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்கு. என்னன்னா பெருமை. இன்னொன்னு உண்டு, இவங்களுடைய அத்தனை வண்டவாளமும் தண்டவாளமும் எங்க வாயத்திறந்தா மாறிடுமோ அங்கிற பயம் அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கும். புரியுதா? நம்ம பேச போய் நம்முடைய குட்டு வெளியே வந்துருமோ ரிசர்வ்டாவே இருக்கிறது. தேவன் சுதந்திரத்தை அளிக்கிற தேவன், அடிமைத்தனத்தின் தேவன் அல்ல. நீயே அடிமைத்தனத்தை பண்ணி வச்சிருக்கிற. நம்முடைய தேவன் சுதந்திரத்தை கொடுக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர், உன்னை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல, அடிமைத்தனத்துக்குரியவர் அல்ல. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னுடைய நான் சில ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கிற இந்த பர்சனல் காரியங்களுடைய வரக்கூடிய சுயநீதியை நான் விரும்பாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும்
என்னவா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகிலும் எப்படி ஆகிலும் அவருடைய பிரயாசம் என்னவா இருந்தது? நான் செத்தா உயிரோடு எழும்பணும். எப்படியாக என்ன செய்யணும்? மரித்தோர் இருந்து. உங்களுடைய பிரயாசம் என்ன? ஒன்னில் நான் மரித்தா எழும்பணும். இல்லைன்னு சொன்னா என்னுடைய மரணம் தாமதித்து இயேசு கிறிஸ்துவின் வருகை முந்துமானால் நான் என்ன செய்யணும்? உயிரோடு அவரோடு கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகணுமே. இந்த தாகம் தான் உங்களுக்கு இருக்கா? இந்த தாகத்தோடு தான் சுத்திட்டு இருக்கீங்களோ? ஹல்லேலூயா. வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் கடைசி வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? போதும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு, ஆமா, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அடைந்தவன் எப்பொழுதுமே என்ன சொல்லுவான்? உலகத்தில் உள்ள எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஹல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் ஒருவனுக்கு அருளியிருப்பாரானால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் அவனை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.